வணக்கம் guys, welcome back. இன்னைக்கு வந்துட்டு ஈதுக்கு இருக்கிற grocery shopping தான் நம்ம போக போறோம். and இதுல வந்துட்டு குட்டி குட்டியா எல்லாத்தையும் ஆட் பண்ணி இருக்கிறேன் and நிறைய விஷயங்கள் வாங்கி இருக்கிறேன் and இது வர போகுது, செம ஜாலியா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் and பாப்போம் எப்படி போகுது, இது என்ன எப்படி என்ன எதுன்னு எதுவுமே பிளான் போடலை. பட் வந்துட்டு இனி வந்துட்டு ட்ரெஸ்ஸு ஷாப்பிங் வெளியே போய் ஷாப் பண்ணணும்னு யோசிச்சுருக்கேன். ஆல்ரெடி வந்துட்டு ஷீனில் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் செக் அவுட் பண்ணி பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இனி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு க்ராசரி ஷாப்பிங் போயிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டான்டான வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு நம்மளுக்கு க்ராசரி எல்லாம் வாங்குறது இருந்துச்சு. ஸோ க்ராசரி எல்லாம் வாங்குறதுக்காக நான் வந்துட்டேன். அண்ட் கிரேப்ஸ் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஏதாச்சும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தேன். அண்ட் அங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான மேங்கோலாம் இருந்துச்சு. மாங்காயெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நான் எடுத்துக்க ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? இங்கே இருந்து இப்போ நான் தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சோண்டு நட்ஸு வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இங்கே வந்து கொஞ்சோண்டு நட்ஸு பார்த்துருந்தேன். அண்ட் இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நட்ஸு அண்டு சாக்லேட்ஸும் பிறகு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருந்துச்சு. அண்ட் ரேட் கூட அவ்வளோக்கெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டேன். நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு. பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து க்யூவில் நின்னேன். க்யூ வந்துட்டு ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க, அவ்வளோ கூட்டமாக வேறு இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று ஃபுல்லாக பில் போட்டு முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இங்கே இருந்து தேவையான விஷயங்களெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். அண்ட் இன்னொரு கடை இருக்குது பக்கத்துலேயே, அங்கே போயிட்டு அங்கே இருந்து தேவையானலாம் வாங்கிக்கணும். More moments later.
5 minutes later. ஓரளவுக்கு 2 கடையிலிருந்துமே எல்லாமே வாங்கியாச்சு. அண்டு அவ்வளோதான் வாங்கியிருக்கிற ஒரு 4 பேக்கில் இருந்துச்சு. ஸோ தேவையான எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ வந்துட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து என் போர்ஷன் எங்கே இருக்குது அங்கே வந்து கொண்டு வந்து வச்சேன். அதுக்கு அடுத்து வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்காக உட்காரணும். அது ரொம்ப பெரிய வேலை. 1 hour later. கிச்சனில் கொஞ்சோண்டு க்ளீனிங் அந்த மாதிரி கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இப்போது இதெல்லாம் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ கொண்டு போய் ஒரு இடத்துல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே தான் எல்லாத்தையும் கொண்டு போய் வைப்பேன். அதுக்கடுத்து வந்துட்டு அங்கேருந்து தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிப்பேன். இதுதான் என் க்ராசரி வைக்கிற கப்பர்ட். இங்கே வந்துட்டு என் க்ராசரி பிறகு வந்துட்டு கொஞ்சோண்டு என் பாத்திரம்லாம் இங்கே தான் வச்சுக்குவேன். அண்ட் கப்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் அவ்வளோக்கு யூஸ் பண்ணுறதில்ல, அதெல்லாம் இங்கே தான் வச்சுக்குவேன். அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நடுவில் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, இந்த உட்டன் ஸ்பூன் இருக்குது இல்லையா, அதில் வந்துட்டு அழுக்கு நிற்கும். அண்ட் இந்த உட்டன் ஸ்பூனும் நல்லா இருக்குது. அந்த பிளாக் கலரில் இருக்கிற உட்டன் ஸ்பூன் நல்லா இருக்குது. அதில் அவ்வளோ அழுக்கு நிற்க மாட்டேங்குது. More moments later. அந்த உடன் ஸ்பூனெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக போட்டு இருந்தது வந்துட்டு இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாமே க்ளீன் ஆகி இருக்குது. அண்ட் இந்த தண்ணி பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். ஸோ இப்போ மறுபடியும் நல்ல தண்ணி பிடிச்சி மறுபடியும் போட்டு இருக்கிறேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்காக. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கு பிறகு என் அரிசியெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருந்துச்சு. இனி நம்ம ஊருக்கு போக போகிறோம் தானே, ஒரு 2-3 மாதத்தில் ஊருக்கு கிளம்பிடுவோம். மறுபடியும் அரிசியெல்லாம் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. என் இருக்கிற அரிசியில் தான் சமைச்சிக்குவேன். இப்போ வந்துட்டு நம்ம வாங்கினது எல்லாத்தையும் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு குப்பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கிறேன். ஒரு பக்கத்தில் பார்த்தோம்னா நம்மளோட தண்ணியெல்லாம் நல்லா க்ளீனாக வந்துருக்குது. இனிமேல் இந்த ஸ்பூன் வந்துட்டு நல்லாவே க்ளீன் ஆகிருக்குது. ஓகேங்களா? வாங்கின நட்ஸு ஃப்ரூட்ஸு எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்துட்டு சும்மா தானே நிற்கிறோம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்டு இவ்வளோ தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இதுக்கடுத்து சமைக்கணும். செம்மையான ஒரு விஷயம் சமைச்சிருக்கிறேன், பார்த்துட்டே இருங்க, செம்மையாக இருக்கும். ஓகேங்களா? ஃபைனலி எல்லாமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு. இன்றைக்கி எல்லாமே கொஞ்சோண்டு தான் வாங்கியிருக்கிறேன், நிறையா வாங்கலை. ஓகேங்களா? 1 hour later. இது வந்துட்டு என்ட ஃபேவரட்டான அண்ட் என்ன சொல்கிறது, நம்மளோட ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னெல்லாம் இருக்கும் தானே, அந்த மாதிரி நான் செஞ்சால் ரொம்ப நல்லா வர்ற ஒரு சிக்கன் தான் இது. ஃபுல்லாக வந்துட்டு நம்ம மசாலாலாம் போட்டு இப்படி பாயில் பண்ணி எடுத்துக்குவோம். செம்மையாக இருக்கும். என் கொலீக்ஸ்க்கெல்லாம் பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிக்க ஆரம்பித்தேன். அண்ட் ஃபாஸ்டிங் எல்லாம் வருது. ஸோ செம்மையாக ஜாலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சமைச்சு வச்சாச்சு. ஓகேங்களா? இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, நான் ஒரு வாட்டி போட்டு விட்டுறேன் உங்களுக்காக. ஸோ இன்றைக்கி வந்துட்டு வெளியே போயிட்டு வந்த செம்ம டயர்டாக இருந்துச்சு. அண்ட் அப்படி இருக்குது. இன்றைக்கி வெளியே போயிட்டு வந்ததுக்கு பிறகு நிறைய ஷூட் பண்ணுறதுக்கு அது இதுன்னு ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு. ஸோ இந்த அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே கிச்சனில் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய ஒரு மாதிரி பிளட்டாக தான் தெரியும். எதனாலன்னா அங்கே லைட்டிங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கோளாராக தான் இருக்குது. ஸோ அந்த வீடியோலாம் வந்துட்டு நான் நிறைய ஆட் பண்ணலை, ஏன்னா அது போர் அடிச்சிடும், பார்க்கவே ஒரு மாதிரி சகிச்சுக்க இயலாது, அந்த அளவுக்கு இருக்கும்.
அப்போது இந்த வீடியோவில் அவ்வளோதான், வேறு எதுவுமே பெருசாக எதுவுமே இல்லை. இதெல்லாம் தான் ஷாப்பிங் போயிட்டு வாங்கிட்டு வந்தது. ஸோ ஃபுட்டெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன், ஏன்னா உடம்பு ஏறிண்டே போயிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான், பெருசாக நிறையெல்லாம் கதைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இவ்வளோ தான் இந்த வீடியோவில். அப்போது அடுத்த ஒரு கலக்கலான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.